வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ ஃபுட்டு வந்திருந்தாலும் இந்த இட்லி மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டோம்னா அது மாதிரியான ஒரு அருமையான ஒரு சுகமான அனுபவம் வேறு எதுவுமே இல்லை. அதுவும் வீட்டில் பண்ண இட்லின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ரொம்ப மிருதுவாக இட்லி பண்ணி அதுக்கு மேலே நம்ம தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்ச சட்னி, தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னிக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. நம்ம சாம்பார் இதெல்லாம் கூட நம்ம ரெண்டாவது பட்சம்தான். இது நல்ல தண்ணியாக ஊற்றி கலக்கி நம்ம அடித்தோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லி பிஸ்னஸ் கூட இன்றைக்கி ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது. இது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளெல்லாம் இந்த இட்லி ஃபேமஸாக இருக்குது. காலையில் சாப்பிடக்கூடிய உணவில் அவித்த வேக வைத்த உணவில் இதான் நம்பர் 1 இருக்குது இட்லி. ஸோ இந்த இட்லியை சிறியவர்கள் முதல் பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். இது நோயாளிகளுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்கப்படுகிற ஒரு காலை உணவு. இந்த இட்லியை எல்லாரும் ஏன் இன்னும் விடவே முடியல. பீஸா வந்துருச்சு, பர்கர் வந்துருச்சு, நம்மளுடைய பிரியாணி வந்துருச்சு, எல்லா உணவுகளும் வந்தாலும் இன்னும் இட்லிக்குன்னு ஒரு மோகம் இருக்குது. இட்லிக்குன்னு ஒரு தாகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இட்லி ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தியாக இருக்குது. அது ஏதோ ஒரு நம்ம அந்த பாரம்பரியத்தோடு நம்ம ஒன்றி இருக்கிறதுனால தான் அந்த உணர்வு இன்னும் இருக்குது. அதை யாராலையும் விடவே முடியாது. இட்லி, காலை உணவு இட்லி, இது வேணும். அதேமாதிரி இரவு கூட இட்லி சாப்பிட்டோம்னா சுட 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 ஒரு 5-6 இட்லி வச்சு தக்காளி சட்னியோ இல்லை வேறு எதுமோ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இட்லி எனக்கு எப்போமெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் என்னுடைய வீட்டு ஞாபகம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இது கடைகளில் கூட இட்லி இப்போ எல்லா இடங்கள் நிறைய கடைகளில் நல்லாவே பண்ணுறாங்க. ஒரு சில கடைகளில் தான் ரொம்ப புளிப்பாகவும் ரொம்ப தரம் இல்லாமலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 95% இட்லி கடை வச்சுருக்கவங்க யாருன்னா ரொம்ப நடுத்தர மக்களுக்கும் கொஞ்சம் கீழ்நிலையில் வாழக்கூடியவங்க தான் இட்லி கடைகள் நிறைய வச்சுருக்காங்க. மதுரை சைடுக்கு நீங்கள் போனீங்கன்னா குடிசை தொழிலாக இட்லி இருக்குது. அதில் நிறைய நல்லாவே கொடுக்குறாங்க இட்லி. நல்ல அரிசி, நல்ல உளுந்து போட்டு அருமையாக கொடுக்குறாங்க. இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிரியம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே எப்போவுமே இட்லி குடித்த உடனே ஒரு காஃபியோ டீயோ குடித்தோன்னா அதை மாதிரியான ஒரு தாக சாந்தி வேறு எதுவுமே இல்லை. நானும் அதே மாதிரி இன்னைக்கு அதை சாப்பிட்ருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you.